Hello and welcome to Score Clever. நான் உங்க நீலா. And நான் உங்க சிபி. February 11, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். Exactly. நாம டிஸ்கஸ் பண்ண போற எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்க இருந்து எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கோர் கிளவரோட டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான். இந்த பிடிஎஃப் ரொம்பவே கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்கும். ஆனா மத்த சோர்சஸை விட பெர்ஃபார்மன்ஸ்ல செமையா இருக்கும். ஆமா, உண்மையாவே ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस ஸ்கோர் கிளவர் மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மத்த டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய क्वेश्चंஸை கூட நாம கவர் பண்ணிருக்கோம். எங்களோட ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸா கண்டென்ட்டை கியூரேட் பண்றாங்க. மற்றவங்களை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் a lot better. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா? Let's go. First, national news. யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு சூப்பரான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மும்பை அஹமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்டுக்காக 2வது மவுண்டன் டனலை வெற்றிகரமா பிரேக் த்ரூ பண்ணிட்டாங்களாம். வாவ், இது எங்க நடந்தது? இது மகாராஷ்டிரால பால்கர்ல நடந்திருக்கு. முதல் டனல் பிரேக் த்ரூ ஆகி 1 மந்த்க்குள்ளேயே இந்த 2வது டனலையும் முடிச்சிட்டாங்க. இந்த டனல் பேர் MT6. இதோட நீளம் 454 மீட்டர்ஸ், அகலம் 14.4 மீட்டர்ஸ். இன்ட்ரெஸ்டிங். இதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க? இதுக்கு நியூ ஆஸ்ட்ரியன் டனலிங் மெத்தட், அதாவது NATM என்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஜியாலஜி இருக்கிற இடத்துல ட்ரில் பண்ணி கண்ட்ரோல்டா பிளாஸ்ட் பண்ற ஒரு அப்ரோச். மகாராஷ்டிரால மட்டுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தம் 7 மவுண்டன் டனல்ஸ் வரப்போகுதாம். அப்போ ப்ராஜெக்ட் நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு போல. வேற என்ன அப்டேட்ஸ் இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல? ஆமா, February 2026 நிலவரப்படி 334 கிலோமீட்டர் வயடக்ட்ஸ், 17 ரிவர் பிரிட்ஜஸ், அப்புறம் 12 மேஜர் கிராசிங்ஸ் முடிஞ்சிருக்காம். குஜராத் செக்ஷன்ல கமர்ஷியல் ஆபரேஷன்ஸ் 2027ல தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தானே வரைக்கும் ட்ரெயின் 2028லயும், மும்பைக்கு ஃபுல் கனெக்டிவிட்டி 2029லயும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்ப். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன? நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீல் பத்தி. அவங்க ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலுக்கான ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், அதாவது PLI ஸ்கீம் 2.1 கீழே 55 கம்பெனிஸோட 85 ப்ராஜெக்ட்ஸுக்கு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஓ, PLI ஸ்கீமா? இதுல என்ன பெனிஃபிட்? இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 11,887 crore ரூபாய் முதலீடு பண்றாங்க. இதனால 8.7 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு கெபாசிட்டி ஆட் ஆகும். இந்த ஸ்கீம் மூலமா கம்பெனிஸுக்கு 5 வருஷத்துக்கு 4%ல இருந்து 15% வரை இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். இது FY 27ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஸ்கீம் இருந்திருக்கா? ஆமா, ஸ்பெஷாலிட்டி ஸ்டீலுக்கான ஓவர்ஆர்ச்சிங் PLI ஸ்கீம் 2021லயே லான்ச் பண்ணிட்டாங்க. அதுல PLI ஸ்கீம் 1.1 மூலமா ஏற்கனவே 27,106 crore ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இன்னும் 17,000 crore வரும்னு எதிர்பார்க்கறாங்க. கிரேட். இப்போ பேங்கிங் செக்டார்ல என்ன நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. கோடெக் மஹிந்திரா பேங்க் ஒரு புது சாதனை படைச்சிருக்காங்க. இந்தியாலேயே முதல் முறையா ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், அதாவது FPI லைசன்ஸை சிக்னேச்சர் மூலமா கம்ப்ளீட்டா டிஜிட்டலா இஷ்யூ பண்ண முதல் கஸ்டோடியன் இவங்க தான். FPIனா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. FPIனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர். வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிகள் நம்ம இந்தியாவோட ஃபினான்ஷியல் அசெட்ஸ், அதாவது ஷேர்ஸ், பாண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றது தான். இப்போ இவங்களுக்கு லைசன்ஸ் வாங்குற ப்ராசஸை கோடெக் பேங்க் ஃபுல்லா டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? செபி ஜனவரி 2026ல ஒரு யூனிஃபைட் டிஜிட்டல் ஒர்க் ஃப்ளோவை கொண்டு வந்தாங்க. இதனால டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்ஸையும் சிக்னேச்சர்ஸையும் FPI காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போர்ட்டல் மூலமா யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸை முடிக்க முடியுது. பெர்ஃபெக்ட். கோடெக் மஹிந்திரா பேங்க் பத்தி சில ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் சொல்லுங்க. ஷூர். சேர்மன் CS ராஜன், MD and CEO அசோக் வஸ்வானி. ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைல இருக்கு. 1985ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆசம். அடுத்த பேங்கிங் நியூஸ்க்கு போலாம். ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பாரதி ஆக்ஸா லைஃப் இன்சூரன்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணிருக்காங்க. பேங்க் அஷூரன்ஸ்னா? ரொம்ப சிம்பிள். பேங்க் பிளஸ் அஷூரன்ஸ், அதாவது பேங்க் அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் விற்கிறது. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா ஈக்விட்டாஸ் பேங்க் பாரதி ஆக்ஸாவோட லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை நாடு முழுவதும் இருக்கிற அவங்க கஸ்டமர்ஸுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன? முக்கியமா செமி அர்பன் அண்ட் ரூரல் மார்க்கெட்ஸ்ல இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை அதிகப்படுத்தணும். பாரதி ஆக்ஸாவோட ப்ரொடெக்ஷன், சேவிங்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ்லாம் இனி ஈக்விட்டாஸ் பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கும். ஒரு சின்ன பிரேக். நம்ம லிசனர்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க எல்லாரும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKவை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா?
அப்ப கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆமா கைஸ், அது மட்டும் இல்லாம எங்களோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நியூஸ்க்கு திரும்பலாம். அக்ரிமெண்ட் செக்ஷன்ல என்ன இருக்கு? பெங்களூருவை சேர்ந்த திகந்தரா இண்டஸ்ட்ரீஸ், சிங்கப்பூரை சேர்ந்த டிஃபென்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏஜென்சி அதாவது டிஎஸ்டிஏ கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்? இவங்க 2 பேரும் சேர்ந்து அட்வான்ஸ்ட் சாஃப்ட்வேர் அண்ட் டூல்ஸை டெவலப் பண்ண போறாங்க. இதோட நோக்கம் சேட்டலைட் ட்ராக்கிங்கோட ஆக்யூரசியை இம்ப்ரூவ் பண்றதும், சிங்கப்பூரோட சேட்டலைட்ஸை ஆர்பிட்டல் டெப்ரி அதாவது விண்வெளி குப்பைகள்ல இருந்தும் மற்ற சேட்டலைட்ஸ் கூட மோதாம பாதுகாக்கிறதும் தான். ஸ்பேஸ்லயும் டிராஃபிக் ஜம் போல. ஆமா, அடுத்து இந்தியா நம்மளோட டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது டிபிஐ மற்றும் இந்தியா ஸ்டாக் ஃப்ரேம்வொர்க்கை ஷேர் பண்றதுக்காக 23 நாடுகள் கூட எம்ஓயூஸ் அண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இத யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஜிதின் பிரசாதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. டிபிஐக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்ம யூபிஐ, டிஜிலாக்கர்லாம் டிபிஐக்கு சிறந்த எக்ஸாம்பிள்ஸ். அர்மீனியா, சியரா லியோன், கென்யா, பிரேசில், ஸ்ரீலங்கான்னு மொத்தம் 23 நாடுகள் இந்த லிஸ்ட்ல இருக்கு. நம்ம யூபிஐ இப்போ எத்தனை நாடுகள்ல யூஸ்ல இருக்கு? யூபிஐ இப்போ 8 நாடுகள்ல ஆபரேஷனலா இருக்கு. யுஏஇ, சிங்கப்பூர், பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, பிரான்ஸ், மொரீஷியஸ் அண்ட் கத்தார். இது மட்டும் இல்லாம டிஜிலாக்கருக்காக கியூபா, கென்யா, யுஏஇ மாதிரி சில நாடுகள் கூட ஸ்பெசிபிக் எம்ஓயூஸும் சைன் பண்ணிருக்கோம். கேட்கவே பெருமையா இருக்கு. ஆமா, இந்தியா தான் குளோபல் டிபிஐ ரெபாசிட்டரிக்கு அதிக அளவுல டிபிஐ சொல்யூஷன்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இந்த ரெபாசிட்டரி இந்தியாவோட G20 பிரசிடென்சி அப்போ லான்ச் பண்ணப்பட்டது. சூப்பர்ப். அடுத்த நியூஸ்க்கு போகலாம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு அதாவது டிடிபி நம்ம தமிழ்நாட்டில் மதுரையை சேர்ந்த குட் லைஃப் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு டீப் டெக் ஸ்டார்ட் அப் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த அக்ரிமெண்ட்? இந்த ஸ்டார்ட் அப் இண்டிஜினஸ் ஹை பிரஷர் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸை டெவலப் பண்றாங்க. அதுக்கு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க தான் இந்த அக்ரிமெண்ட். இவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் காம்போசிட் ஓவர் ராப்ட் பிரஷர் வெசல்ஸ் அதாவது சிஓபிவிஸ்னு சொல்லப்படுற அட்வான்ஸ்ட் காம்போசிட் சிலிண்டர் டெக்னாலஜிஸை உருவாக்குறாங்க. வெரி நைஸ். அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அதாவது என்எஸ்சி கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. இந்தியா போஸ்டோட மிகப்பெரிய போஸ்டல் நெட்வொர்க் மூலமா மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸை விநியோகம் பண்றதுக்கு தான் இந்த பார்ட்னர்ஷிப். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு இது ஒரு நல்ல ஸ்டெப். என்எஸ்சி பத்தி சில டீடைல்ஸ்? அஃப்கோர்ஸ், என்எஸ்சி சேர்மன் ஸ்ரீனிவாஸ் இஞ்சடி, எம்டி அண்ட் சிஇஓ ஆஷிஷ் குமார் சௌஹான், ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை 1992ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, அடுத்த அக்ரிமெண்ட் என்ன? இந்தியாவும் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அதாவது ஜிசிசியும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்கான பேச்சுவார்த்தையை ரெஸ்யூம் பண்ண போறாங்க. இதுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் நியூ டெல்லியில சைன் பண்ணிட்டாங்க. ஜிசிசில என்னென்ன நாடுகள் இருக்கு? இதுல 6 நாடுகள் இருக்கு. சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், குவைட், ஓமன் அண்ட் பஹ்ரைன். இந்த பேச்சுவார்த்தை 2011ல நிறுத்தப்பட்டது. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுக்கும் அவங்களுக்கும் ட்ரேட் வால்யூம் எப்படி இருக்கு? FY25ல பயலாட்ரல் ட்ரேட் $178.56 பில்லியன் தொட்டது. இது இந்தியாவோட மொத்த குளோபல் ட்ரேட்ல 15%க்கும் அதிகம். சோ இந்த FTA ரொம்ப முக்கியம். டெஃபினெட்லி. இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்கு? நம்ம யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜெயசங்கர் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு விசிட் போயிருக்காரு. அங்க என்ன விசேஷம்? முக்கியமா 2 விஷயங்களுக்காக. ஒன்னு, கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின்ஸை செக்யூர் பண்றது. இன்னொன்னு, ட்ரேட் டென்ஷன்ஸுக்கு நடுவுல பயலாட்ரல் ரிலேஷன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்றது. வாஷிங்டன் டிசில நடந்த இனாகுரல் கிரிட்டிக்கல் மினரல் மினிஸ்டீரியல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அங்க அவர் குளோபல் சப்ளை செயின்ஸை டீரிஸ்க் பண்ண வேண்டிய அவசியத்தை பத்தி பேசினாரு. அப்புறம் இந்தியாவோட ஃபோர்ஜ் இனிஷியேட்டிவ் என்டார்ஸ்மெண்ட்டையும் உறுதிப்படுத்தினாரு. கிரேட். டிஃபென்ஸ்ல ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? ஒரு செம்மையான அப்டேட் இருக்கு. மும்பை பேஸ்ட் சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் இந்தியன் நேவிக்கு 2 இண்டிஜினஸ் அன்மேன்ட் சர்ஃபேஸ் வெசல்ஸ் அதாவது USVஸை டெலிவர் பண்ணிருக்காங்க. USVஸ்னா ஆளில்லா படகுகளா? அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன? ஆமா, இது ஹை ஸ்பீட் USVs 50 நாட்ஸுக்கு மேல போகும். ரேடார்ல தெரியாம இருக்க ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. AI driven ஜெனிசிஸ் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் மாடியூல் மூலமா இயங்குது. செமி அட்டானமஸ், ஃபுல்லி அட்டானமஸ் இல்லனா ரிமோட்ல இருந்து ஆபரேட் பண்ணலாம். 12.7 mm ரிமோட் கண்ட்ரோல் கன்ஸ் கூட இருக்கு. 48 ஹவர்ஸ்க்கு மேல கடல்லையே இயங்கும். 400 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு ரேஞ்ச் இருக்கு. வாவ், மேட் இன் இந்தியா பவர். அப்சல்யூட்லி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்பிரிண்ட் இனிஷியேட்டிவ் கீழே டெவலப் பண்ணப்பட்டது. 70%க்கு மேல இண்டிஜினஸ் கண்டென்ட் இருக்கு. இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட்ல தான் இதை டிப்ளாய் பண்ண போறாங்க. சூப்பர்ப். பிசினஸ் நியூஸ் பக்கம் போலாமா?
போலாமே. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது NHAI, அவங்களோட 5 ஹைவே அசெட்ஸை மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. மானிட்டைஸ்னா எப்படி? NHAIயோட பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதாவது இன்விட் மூலமா. இந்த இன்விட் பேரு ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆர் RIIT. இவங்க கிட்ட இருந்து 9,500 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இன்விட்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இன்விட்ங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. பொதுமக்கள் கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதன் மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சு NHAI புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. இது நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைனோட ஒரு பகுதி தான். காட் இட். NHAI ஸ்ட்ராட்டஜிக்கு சேர்மன் சந்தோஷ் குமார் யாதவ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி, 1988ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பெர்ஃபெக்ட். சயின்ஸ்ல என்ன நியூஸ்? பெங்களூரு பேஸ்ட் ஸ்டார்ட் அப் சர்வம் AI நம்ம சாட் GPT, கூகுள் ஜெமினியை விட சில பெஞ்ச்மார்க்ஸ்ல சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கான். அட, எந்த மாதிரி பெஞ்ச்மார்க்ஸ்ல? குறிப்பா இந்தியன் லாங்குவேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட் இன்டெலிஜென்ஸ்ல. அவங்களோட சர்வம் விஷன், புல்புல் V3 அண்ட் சர்வம் இங்கிற மாடல்ஸ் தான் இந்த கீ மாடல்ஸ். ஃபென்டாஸ்டிக். ஸ்டேட் நியூஸ் என்ன இருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் 2 பெரிய இனிஷியேட்டிவ்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ஜியோ தெர்மல் எனர்ஜியை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஜியோட்ராபி இந்தியா பிரைவேட் லிமிடெட் கூட MOU. இன்னொன்னு படாயினித் AIன்னு ஒரு அப்ளிகேஷன் அண்ட் டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. நைஸ். வேற ஸ்டேட் நியூஸ்? கோவா கவர்மெண்ட் பேர்ட் அட்லாஸ் ஆஃப் கோவாவை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியாலேயே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டேட் லெவல் பேர்ட் அட்லாஸை வெளியிடுற 2வது ஸ்டேட் கோவா தான். முதல் ஸ்டேட் எதுன்னு தெரியுமா? கேரளா. கரெக்ட். இது ஒரு சிட்டிசன் சயின்ஸ் ட்ரிவன் இனிஷியேட்டிவ். 1 வருஷத்துல முடிச்சிருக்காங்க. சூப்பர்ப். இப்போ அப்பாயின்ட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். டொயோட்டா மோட்டார் கார்ப்பரேஷனோட ப்ராஸ்பெக்டிவ் பிரசிடென்ட் அண்ட் CEOவா கென்டா கோனை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவரு சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸரா இருக்காரு. ஏப்ரல் 2026ல பொறுப்பேற்றுப்பாரு. நெக்ஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட்? அங்குர் குரானா சிட்டியோட கமர்ஷியல் பேங்க் ஆபரேஷன்ஸ் இன் இந்தியாக்கு புது ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கடைசியா ஆபிச்சுவரி. புகழ்பெற்ற டிராவல் ரைட்டர் ஹியூ கேன்சர் தன்னோட 95வது வயதுல காலமானார். அவரும் அவங்க மனைவி கொலின் கேன்சரும் தான் இந்தியால மாடர்ன் டிராவல் ஜேர்னலிசமோட முன்னோடிகள். ஓ, சேட் டு ஹியர். அவங்களுக்கு பத்மஸ்ரீ கூட கிடைச்சதே. ஆமா, அவங்க 2 பேருக்கும் டிராவல் ஜேர்னலிசம்க்கு செஞ்ச பங்களிப்புக்காக 2025ல பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சரி, இன்னைக்கு எல்லா நியூஸையும் கவர் பண்ணிட்டோம். ஆமா, இப்போ நம்ம லிசனர்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. சொல்லுங்க. தினமும் இரவு 8 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல கலந்துக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு EPL மாதிரி. வாவ், EPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் செம்மையா இருக்கே. ஆமா, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் குவிஸ் இருக்கும். சோ படிங்க, விளையாடுங்க, ஜெயிங்க. சோ கைஸ், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உடனே கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is your Score Clever team signing off. Bye bye. Take care.